எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்னை எப்படி ஈஸியாக உரிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கார்னை முதல்ல வந்து 2 பகுதியாக உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியோட கூர்மையான முனையை வச்சு கார்னோட ஒரு பகுதியை லைட்டாக நெம்பி விடுங்க. லைட்டாக நெம்பி விட்டதுக்கப்புறம் கார்னோட இன்னொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்ன் வந்து அழகாக வந்துடும். நம்ம உட்காந்து ஒரு கார்னை எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் ஈவனாக வராது. பாதி வந்து அந்த தண்டுலேயே வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஷேப்பே இல்லாமல் வரும். பாதி வந்து வராமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைனை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதில் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லை பாருங்கள். இப்போது நம்ம அடுத்த லைனை ஜஸ்ட்டு கட்டை விரலை வச்சு லைட்டாக ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக கார்ன் வந்து முத்து முத்தாக வந்துடும் நம்மளுக்கு. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கார்ன் வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமாக எடுத்துடலாம் இதை. கத்திக்கு பதில் நீங்கள் வந்து இன்னொரு இது என்னென்னா, ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பூனோட முனைப்பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். இதே மெத்தட்லேயே ஒரு லைனை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டா போதும். மற்ற லைனை வந்து ஈஸியாக நம்ம வந்து உரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக உரிச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம எடுத்த லைன் மட்டும் கொஞ்சம் பிசுறு தட்டின மாதிரி இருக்கும். மற்றது பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.